பிக் பாஸ் லைவ்ல நைட்ல நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். குறிப்பா வந்து நம்ம பிரிடிக்ஷன் பண்ண மாதிரி கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நடக்குது மக்களே. ஸோ அனன்யா வந்து கரெக்டா அர்ச்சனா மற்றும் தினேஷ் பக்கம் இருப்பாங்க, அவங்க கூட சேருவாங்கன்னு நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் பல விஷயங்கள் நடந்தது. உள்ளே வந்தவொடனே அனன்யா வந்து ஒரு பக்கம் வினுஷா மேட்டர் எடுத்து நிக்சனை செஞ்சதாக இருக்கட்டும், ஐஷு கூட சேர்ந்ததுன்றது நிக்சன் அப்படியே கிழிச்சு ஒரு பக்கம் தொங்க போட்டாங்க. எப்பா நீ பண்ணதெல்லாம் இது ஐஷுக்கு சேவகராக இருந்த நீ அப்படின்ற மாதிரி வினுஷாவை பற்றி ஒரு அக்காவை பற்றி இப்படிலாம் பேசினது தப்புன்ற மாதிரி டேரெக்டாக ஒரு பக்கம் அடித்தாங்க. விஷ்ணு அங்கேயே நிக்சன் அங்கேயே வந்து காலி ஆகிட்டு ஒரு பக்கம் கதி கலங்கிட்டார் அப்படின்றது தான் பாயிண்ட். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பெட்ரூமில் பேசிகிட்டு இருக்கும்போது அனன்யா ஒரு சில பாயிண்ட்லாம் சொல்கிறாங்க. மாயாவோட கேம் பிளே எப்படி தெரியுமா? ஸோ வாரம் எண்டில் வந்து கிளாப்ஸ் வருமா, அந்த கிளாப்ஸை பேஸ் பண்ணி தான் விளையாடுவாங்க. எப்படின்னா கிளாப்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்கள எதிரியாக சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை மூவ் பண்ணுவாங்க. சைலண்ட்டாக மூவ் பண்ணி எப்படி அட்டாக் பண்ணலாம், எப்படி தாக்கலாம் அப்படின்ற பேஸ் பண்ணி விளையாடுவாங்க அப்படின்றது தான். அந்த கிளாப்பை பேஸ் பண்ணி தாங்க மாயா வந்து பிரதீப் அண்ணா 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 அப்படின்னாங்க, தினேஷையும் அண்ணா அப்படின்ன மாதிரி தினேஷுக்கும் ஆரம்பிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விசித்ரா பக்கம் ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக ஃப்ரெண்ட் ஆயிரும்ன்றதை கிளாப்பை பேஸ் பண்ணி யார் பக்கம் நகர்றாங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. இன்னொரு பக்கம் விசித்ரா மேம் எப்படி தெரியுமா? ஸோ அந்த கிளாப் வருதா அவங்க கூட அப்படியே ஃப்ரெண்ட் ஆகலாம், ஜெல் ஆகலாம் அப்படின்ற மாதிரி விசித்ரா மேம் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. லைட்டாக இருக்குது, எனக்கும் அப்படி தான் தோணுது இந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசித்ரா மேம் பாசத்தை காட்டி ஒரு கேம் விளாட்றாங்களே, அதில் எனக்கு பாசம் கிடைக்கல. நாங்கள் ஒரு வாரம் இருந்தல, அதில் எனக்கு ஒரு உண்மை தெரியல. அம்மா பாசம்னா அது உண்மை இருக்கணும், அவங்ககிட்ட எனக்கு உண்மை தெரிஞ்ச மாதிரி இல்லை, உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகலை. இதை வச்சு ஒரு பயங்கரமாக கேம் தான் விளையாடுறாங்க, இங்கிருந்து அங்கே அங்கேருந்து இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு கேம் தான் விளையாடுறாங்களே தவிர பட் அதுலேருந்து எனக்கு உண்மையான பாசம் வரல அப்படின்றது. கட்டி பிடிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க ஓகே, பட் ஆனால் டான் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் அவங்கள நம்ப முடியாதுன்றதை அர்ச்சனா எதிரையும் சொல்லிடுறாங்க, தினேஷ் எதிரையும் சொல்லிடுறாங்க. அப்போ தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ என்ன கூட போன வாரம் டிஃபேம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பல விதமான விஷயங்கள்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. பட் எல்லாமே அவங்களுக்கு ஃப்ளாப்பாக போயிடுச்சு, ஃபெயிலியராக போயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. பட் போன வாரம் நல்லா முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தினேஷ் விசித்ராவை பற்றி பேசுகிறாங்க. இப்போ இதை புறம் பேசுவீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும் புறம் பேசுவீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதே விஷயத்தை அங்கே விசித்ரா பேசியிருக்காங்களே, அப்போ அதை என்ன சொல்லுவீங்க? அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா. அர்ச்சனா சொல்கிறாங்க, என்ன அர்ச்சனா, ஸோ விசித்ரா மேம் வந்து பேசிட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்க போலே அப்படின்ற மாதிரி தினேஷ் கேட்டபோது, இல்லை ப்ரோ அவங்க என்கிட்ட பேசினது நிக்சன் ஒரு விஷயத்த சொல்லிட்டான், அதை பின்னாடி பேசின மாதிரி மாற்றி பேசி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்களோ நான் அதை தானே ப்ரோ கேட்க முடியும். அவங்க சொன்னது தான் நீங்கள் உங்களை பற்றி தான் சொன்னாங்க, நீங்கள் என்னை பற்றி பேசினீங்க, அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், இதை தான் சொல்ல முடியும். நான் பேசினது தானே சொல்ல முடியும். நான் வந்து பின்னாடி அவங்கள பற்றி தப்பாக பேசினது இந்த மாதிரி பேசவே இல்லையே. நான் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வந்து தானே உங்ககிட்ட கேட்டேன், இதெல்லாம் பண்ணேன். மாற்றி பேசினா எங்களை கேட்கலாம், நான் அப்பெல்லாம் பேசல ப்ரோ, கரெக்டாக தானே அவங்க கிட்ட கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெளிவுபடுத்திடுறாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் எடுக்க, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஜராக என்ன டாபிக் வருதுன்னா, ஸோ மாயா பூர்ணிமா எப்படி இந்த பண்ணுறாங்க, குறிப்பாக வந்து ரூல் பிரேக்குன்ற மாதிரி இன்னைக்கு கமல் சார் சொன்னார்ல, அவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை ப்ரோ அப்படியே அனன்யா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சைன் லாங்குவேஜ் இப்படி அப்படின்ற மாதிரி அப்படியே சாஃப்டாக ஸ்லோவாக வந்து மவுத்துலேயே வந்து சில விஷயங்கள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் கோட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சிக்னல் கொடுக்கறது, அப்புறம் எழுதி காட்டுறது, மைக்கு கைட்டிடுறது, அப்புறம் மைக்கு கீழே இறக்கிட்டு காது டு காது பேசுறதுன்ற மாதிரி அவங்க பண்ணுற எல்லா ரூல் பிரேக்குமே ஓப்பனாக போட்டு உடச்சிடுறாங்க. அப்படியே போட்டு காலி பண்ணிகிட்டே இருக்காங்க அனன்யா. ஸோ அவங்க பக்கம் நம்ம போகக்கூடாது, உஷாராக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசுகிறாங்க. ஸோ நான் எதிர்பார்த்த விஷயம் தான், அனன்யா வந்து இவங்க பக்கம் சேர போகிறாங்க, இவங்க கூட விளையாட போகிறாங்கன்றது எதிர்பார்த்தது தான். அதுக்கேற்ற மாதிரி இவங்க பார்த்த இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து ஓப்பனாக பேசுகிறாங்க, ஓப்பனாக எல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ உஷாராக இருக்கணும் அப்படின்றது தெளிவு சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து கூல் சுரேஷுக்கு எதிராக பகச்சுக்கும் எல்லாருமே வெளியே போயிடறாங்க. கூல் சுரேஷ்கிட்ட யார்கிட்டயாவது ரிங்கு கொடுத்தாலோ இல்லை ரிங்கு வாங்கினாரோ அவரை சம்மந்தப்பட்டு யாராவது கொடுத்தாங்களா, வாரம் எலிமினேஷனாக இருக்காங்க, வாரம் போயிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவரை பற்றி இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜாலியாக அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபன் மோடில் தான் இருந்தாங்க. ஸோ இங்கே வீட்டுக்குள்ளே என்ன நடந்தது, இதெல்லாம் நடந்தது அப்படின்றது ஃபன் மோட அனன்யா அந்த கேங்கே உட்காந்து ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மணி ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு, என்னன்னா அனன்யா இனிமேல் நீ சைலண்டாக இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் சண்டை போடணும், சண்டை போட்டால் தான் இங்கே இருக்க முடியும், சண்டை போடலன்னா நீ வீக் பிளேயர் ஆயிடுவேன், வீக் பிளேயர் ஆக்கிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக சண்டை போட்டுரு, அதுக்கேற்ற மாதிரி நீ இது பண்ணு, இதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பயங்கரமாக மணி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அனன்யா வந்து நான் ஜாலியாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், எல்லா டைமும் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, நான் ஜாலியாக ஃபன் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அர்ச்சனாவை சொல்கிறாங்க. அர்ச்சனாவும் அண்ணனையும் மிங்கிலாவான்னு சொன்னோன்னா அந்த விஷயம் இங்கே நடக்கும் அப்படின்றது எனக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது சொல்லிட்டு இருந்தீங்க. பட் எனக்கு நான் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு இன்றைக்கி நல்ல வரவேற்பு கிடச்சிது, இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்போ ஃபீல் ஆச்சு. நானாக இருந்தாலும் இந்த ஃபீல் பண்ணியிருப்பேன். பட் இந்த கேமில் இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவோம், பட் இந்த கேமில் அந்த மாதிரி நடக்காது அப்படின்றது. ஸோ அனன்யா தரப்போட விஷயங்கள் அவங்க என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணாங்கன்றதை ஓப்பனாக இந்த சைடு உட்காந்து ஷேர் பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேங்கில் தான் அனன்யா இருப்பாங்கன்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணது மக்களை காலையிலே அது கரெக்டாக உண்மையாயிருச்சு அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.